வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாய் தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தினுடைய 12ஆம் நாள் வருகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்த நினைவலைகள் நம்முடைய இதயத்தில் வந்து செல்லும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் நீங்காத ஒரு இடத்தை பெற்ற, அவர்கள் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்த மகளாக அன்னை ஃபாத்திமாவை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் 11 மனைவிமார்களை அவர்கள் மணமுடித்திருந்தாலும் கூட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும்தான் குழந்தை பாக்கியம் இருக்கிற நிலையை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். நபியினுடைய வாழ்வில் 4 பெண் மக்களும் 3 ஆண் குழந்தைகளும் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். இந்த 7 பிள்ளைகளில் 6 குழந்தைகள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக பிறந்ததுதான். ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கடைசியாக பிறந்த குழந்தை மட்டும் அன்னை மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தை. இந்த அம்மையார் பெருமானாருடைய அடிமை பெண்ணாக இருந்து அதற்கு பிறகு நபி அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவராக பார்க்கப்படுகிற அளவிற்கு உயர்ந்த அன்னை மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக பிறந்த இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தையை தவிர மற்ற 6 பிள்ளைகளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக பிறந்ததுதான். வேறு எந்த மனைவிமார்களின் மூலமாகவும் நபி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியாக மாரியத்துல் கிப்தியா, இந்த 2 பேரின் மூலமாகத்தான் பிறந்திருக்கிறார். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் என்று வருகிற போது அவர்களுக்கு முதலாவது பிறந்த குழந்தை காசிம் என்று சொல்லப்படக்கூடிய ஆண் குழந்தை. அதற்கடுத்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 4 பெண் குழந்தைகள். முதலாவதாக காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை, அதற்கு பிறகு அடுத்தடுத்து தொடராக 4 பெண் குழந்தைகள், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா. இந்த பெண் மக்களில் கடைசியாக பிறந்தவர் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு 2 ஆண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு பெயர் அப்துல்லா என்றும், கடைசியாக பிறந்த மாரியத்துல் கிப்தியாவிற்கு பிறந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்றும் அவர்கள் பெயர் சூட்டி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அப்துல்லா என்ற ஆண் குழந்தைக்கு தாஹிர் என்ற ஒரு பெயரும் உண்டு, தய்யிப் என்ற ஒரு பெயரும் உண்டு. தாஹிர் என்று சொன்னாலும் சரிதான், தய்யிப் என்று சொன்னாலும் சரிதான், அது இந்த அப்துல்லாவைத்தான் குறிக்கும். எல்லாமே ஒரே பெயர்கள் தான். ஆக பெருமானாருடைய வாழ்விலே 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் என அல்லாஹு தஆலா 7 குழந்தைகளை நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த 7 குழந்தைகளுமே என்ன ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து கொடுத்திருந்தார் என்றால், நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே 6 குழந்தைகளும் இறந்து விட்டன. அன்னை ஃபாத்திமாவை தவிர மற்ற எல்லா குழந்தைகளுமே
நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே வஃபாத்தாகிவிட்டார். அதுவும் ஆண் குழந்தைகள் சின்ன சின்ன வயசிலேயே வஃபாத்தாகிவிட்டது எல்லோருக்கும் தெரிந்தது. பெண் குழந்தைகள் மணமுடிக்கப்படுகிற அளவிற்கு அவர்கள் இருந்து குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்த நிலையில் அதற்கு பிறகு அவர்கள் மரணித்தார்கள். ஆனால் இளம் வயதிலேயே எல்லா பெண்களும் மரணித்து விட்டார்கள். நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே அவர்களுடைய 6 குழந்தைகளையும் அவர்கள் பறிகொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியையும் சோதனையையும் கொடுத்து கூட அவர்களை சோதித்தார். ஒரு குழந்தையை பறிகொடுத்தாலே பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை இருக்கும் போது அடுத்தடுத்து தன்னுடைய குழந்தைகள் தன் கண் எதிரேயே மரணமாகிற ஒரு சூழல் என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம். அந்த சோதனையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள். கொஞ்ச காலம்னா ரொம்ப காலம்னா வாழல. எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க? சரியாக 6 மாதங்கள் தான். நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கடுத்து சரியாக 6 மாதம் கழித்து ரமலான் பிறை 12 அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அதுவும் பெருமானாருடைய முன்னறிவிப்பு தான், நமக்கு தான் தெரியும் அல்லவா. நபி அவர்கள் வஃபாத்துடைய அந்த தருணத்தை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த கடைசி நாட்களில் தன் மகளை பக்கத்திற்கு அழைத்து சொன்னார்கள். ரகசியமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா அழுதார்கள். இரண்டாவதாக ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். அந்த ரகசியத்தை கேட்டு ஃபாத்திமா சிரித்தார்கள். என்ன 2 ரகசியம் என்றால், முதலாவதாக பெருமானார் சொன்னாங்க, இந்த நோயில் நான் மீண்டு வரமாட்டேன், அல்லாஹ் எனக்கு வஃபாத்தை நிர்ணயித்திருக்கிறார், இந்த பூமியில் இருந்து நான் விடைபெறக்கூடிய நாள் வந்துவிட்டது, அதனால் நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று சொன்னவுடன் தன்னுடைய தந்தையின் பிரிவை தாங்க முடியாத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த செய்தியை கேட்டு அழுதார்கள். அதற்கு பிறகு பெருமானார் அவங்களுக்கு பக்கத்தில் அழைச்சு சொன்னாங்க, நீ ரொம்ப கவலைப்படாத, இந்த குடும்பத்தில் என்னை வந்து சந்திக்கவிருக்கிற முதல் நபர் நீதான் என்று சொன்னவுடன் ஃபாத்திமா நாயகி தன்னுடைய மரணம் நெருங்கி வருகிறது என்பதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார். நாம இந்த உலகத்தில் வாழ முடியாம போகுதே, மௌத்து வரப்போதே என்பதை பார்த்தவர்கள் கண் கலங்கவில்லை. தன் தந்தையினுடைய மரணத்தை நினைத்து கண் கலங்கிய ஃபாத்திமா தன்னுடைய மரணம் அதை தொடர்ந்து வரப்போகிறது, மறுமையிலே பெருமானாரை சந்திக்கின்ற அந்த வாய்ப்போ இந்த மரணத்தின் வழியாக சமீபத்தில் நமக்கு கிடைக்கவிருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை நினைச்சு அவங்க சிரிச்சாங்க. இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு பெருசா தெரியல, பெருமானாரை சந்திப்பதுதான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. அதனால் 2வது சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சாங்கன்னு பார்க்கிறோம். ஆக இப்படி நபியினுடைய அந்த கடைசி நாட்களிலேயே ஃபாத்திமாவினுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நிலையில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய மரணத்திற்கு பின்னால் எந்த விதமான சந்தோஷத்தோடும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கல. எந்த அளவுக்கு வரலாற்று சொல்லப்பட்டதுன்னா, அவர்கள் பெருமானார் சொன்ன அந்த 2வது செய்தியை கேட்டு சிரிச்சாங்க தெரியுமா. தன்னுடைய மரணம் வரப்போகுதுங்கிறத பார்த்து சிரிச்சாங்கல்ல, அந்த சிரிப்புக்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிற வரை 6 மாதங்கள் அவர்களுடைய முகத்தில் சிரிப்பை நாங்கள் பார்த்ததில்லை. ஃபாத்திமா நாயகி சிரிக்கவே இல்லை என்று வருகிறது. அவர்களுடைய ரூஹு பிரிகிற கடைசி தருணத்தில் அவர்கள் கடைசியாக ரப்பை சந்திக்க போகிற அந்த மகிழ்ச்சியில் சிரித்தார்கள் என்று வருகிறது. இந்த 2 சிரிப்புக்கு மத்தியில 6 மாத காலங்கள் இருந்திருக்கிறது. இந்த 6 மாத காலமும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்கவில்லை என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தவர்களாக, மறுமையின்பால் காதல் கொண்டவர்களாக, பெருமானாருடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்தவர்களாக அந்த 6 மாத கால வாழ்க்கையையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கழிச்சாங்கன்னு பார்க்கிறோம். ஆக நபியினுடைய மிகுந்த பாசத்தை பெற்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
6 மாத காலம் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆகின்ற போது அவர்களுடைய வயசு எத்தனை என்று வரலாற்றில் பார்த்தா 28 அல்லது 29 வயதுதான் அவர்களுக்கு பூர்த்தி ஆகியிருந்தது. 30 வயசு கூட இன்னும் தொடல. 28 அல்லது 29 வயதில் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மிக சொற்பமான காலமே இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 28 வயசுங்கிறது ஒரு வயசாக தெரிகிறது. மிக சுலபமான சொற்பமான ஒரு காலகட்டம். ஒரு 10-11 ஆண்டுகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு பெருமானாருக்கு மகளாக, தன் பிள்ளைகளுக்கு தாயாக என்று இந்த 3 நிலைகளிலேயும் அவர்கள் வாழ்ந்த மொத்த காலகட்டம் எவ்வளவு என்று பார்த்தால் 28 அல்லது 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு சொற்பமான காலம் அன்னை ஃபாத்திமா வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதல்லவா, அந்த 28 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கிறதே, அது மொத்த சமுதாயத்திற்கும் படிப்பினை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு காலம் வாழுகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழுகிறோம். நாம் வாழ்ந்ததற்கு பிறகு இந்த சமுதாயம் நம்மை குறித்து பெருமையாக பேசுகிற அளவிற்கு வாழ்ந்திருக்கிறோமா என்பதுதான். பிற சமயத்தவர்களுக்கும் பிற சமூகங்களுக்கும் நாம் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர வாழ்வினுடைய அளவு முக்கியமல்ல, வாழ்வினுடைய தரம் தான் முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு பதிவு செய்து சென்றவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹு தஆலா சூரா யாசீன்ல ஒரு வரலாற்று செய்தியை குறிப்பிடுகிறார். கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுறார். அந்த வரலாற்று செய்தியை குறிப்பிடுறதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறானா, நமக்கு எல்லாம் நன்கு அறிமுகமான இறைவசனம் தான். வனக்துபு மா கத்தமு வஆசாரஹும் வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். இந்த வசனம் யாசீன்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் மனிதர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் எதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்தார்களோ அத்தனையையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கின்ற வரை அவர்கள் எதையெல்லாம் முற்படுத்தினார்கள் என்றால் எதையெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் செய்தார்களோ அதையெல்லாம் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அவங்க செஞ்ச செயல்களை மட்டுமில்ல, அவர்கள் எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ அந்த அடிச்சுவடுகளையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடிச்சுவடுகளை பதிவு செய்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் செஞ்ச செயல்பாடுகளை நாம் பதிவு செய்கிறோம் என்றால் தெரிகிறது. அடிச்சுவடுகள் என்றால் அதற்கு என்ன விளக்கம் என்றால், வாழும் காலத்திலே நாம் என்ன சாதித்திருக்கிறோம், நாம் மரணித்ததற்கு பிறகும் நம்மை பார்த்து பிறர் வாழுகிற அளவிற்கு நாம் என்ன முறையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம், நாம் இறந்ததற்கு பிறகும் நம்முடைய பெயர் சொல்லுகிற மாதிரி வரலாற்றில் நாம் என்ன தடம் படித்திருக்கிறோம் என்பதையும் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு மனுஷன் வாழ்ற காலத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து பல பேர் ரோல் மாடலாக எடுத்துக் கொள்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை நாம் பதிவு செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கடந்த காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று செய்தியை சூரா யாசீன்ல குறிப்பிடுறார். என்ன வரலாற்று செய்தினா, ஒரு பகுதிக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை தூதர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் அனுப்புறான், அதுக்கப்புறம் 2வது ஒருத்தர் அனுப்புறான். 2 பேரையும் அந்த மக்கள் பொய்ப்படுத்தியதற்கு பிறகு 3வதாக ஒரு தூதர் அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட உடனே 3 தூதர்களையுமே அந்த ஊர் மக்கள் பொய்ப்படுத்துறாங்க. 2 பேர் எவ்வளவு உழைப்பு செஞ்சு பார்த்தாங்க, எந்த பயனும் கிடைக்கல. 2 பேருக்கு பிறகு 3வது ஒருத்தர் வந்தாரு, அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, அந்த ஊர் மக்கள் திருந்துற மாதிரி தெரியல. அவங்க சொல்றாங்க, நீங்க மரியாதை அந்த ஊரை விட்டு வெளியே போயிருங்க, இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை கல்லால் இருந்தே நாங்க கொன்றுவோம், அதனால நீங்க ஊரை காலி பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த 3வதாக அனுப்பப்பட்ட இறை தூதரிடத்துல சொன்ன உடனே அந்த ஊர்ல இருந்த ஒரு நல்ல மனுஷர், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான்,
வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, அந்த ஊரினுடைய கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனுஷரே வந்து அந்த இறை தூதர்களுக்காக குரல் கொடுத்தார். எப்பா, அவர் நல்லதை தானே சொல்றாங்க, அவங்க என்ன தவறான வழிக்கு அவங்களை அழைக்கிறாங்க? இந்த உலகத்துல நீங்க வாழும் போது ஒழுக்கமாய் இருக்கணும், நியாயமாய் இருக்கணும், நாகரிகமாய் இருக்கணும் தானே சொல்றாங்க. அவங்க என்ன தப்பான வழியா காட்ட வந்திருக்கிறாங்க? நல்வழி காட்ட வந்த இந்த இறை தூதர்களை நீங்க இப்படி அநியாயமா பொய்ப்படுத்துறீங்க, அவங்கள போய் மிரட்டுறீங்க, கொலை செஞ்சிருவேன்னு கூட சொல்றீங்களே என்று சொல்லி அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிராக தனி நபராக நின்று ஒரே ஒரு மனிதர் மட்டும் குரல் எழுப்புகிறார். ஊரே இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறது, எல்லாரும் மோசமானவனாக இருக்கான். ஆனா துணிச்சலான முறையில இறை தூதர்களை கொலை செய்வோம் சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த அந்த ஊர்ல நின்றுகிட்டு எதையும் பத்தி கவலைப்படாம, தனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னா கவலைப்படாம அந்த ஒரு நபர் தைரியமாக சத்தியத்தை எடுத்து சொன்னார். அந்த ரசூல்மார்களுக்கு எதிராக ஆதரவாக அவர் பேசின உடனே அந்த ஊர் மக்களுடைய கோபம் இவர் மேல திரும்பியது. அதுக்கு முன்னாடி அந்த இறை தூதரை மிரட்டிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராக நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அடிச்சே கொலை பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. கடுமையான முறையில் அடிச்சதுல அவருடைய உயிர் போயிருது, அடிச்சே கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இந்த செய்தி அல்லாஹு தஆலா அந்த சூறாவுல சொல்லிக்கிட்டு வரும்போது, அவர் கொலை செய்யப்பட்டவுடன் அல்லாஹு தஆலா உடனடியாக அவரை சொர்க்கவாசியாக அங்கீகரித்துக் கொண்டான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவராயிருக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக மார்க்கத்திற்காக குரல் கொடுத்து அதுல அவர் உயிரை துறந்திருக்காருங்கிறதுனால, அவர் ஷஹீதுங்கிற அந்தஸ்துல வந்துட்டதுனால அல்லாஹ் அவருடைய ரூஹ் பிரிந்த உடனேயே அவருக்கு சொர்க்கத்தை காட்டுறான். அவரை சொர்க்கவாசி என்பதை அப்பொழுதே அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்திட்டான். உலகத்தினுடைய பார்வையில தான் அவருடைய ரூஹ் பிரிந்துட்டு, ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய பார்வையில அவருடைய ரூஹ் சுவனத்திற்கு சென்று விட்டது. இப்ப சொர்க்கத்துல போய் பார்த்த உடனே சொர்க்கத்தினுடைய அந்த சுகவீர சுகங்களையும் அதனுடைய வளமான அந்த வாழ்க்கையையும் பார்த்தவுடன் அவருடைய மனசுல என்ன வருது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அத சொல்றான். இந்த ஊர் மக்களே சேர்ந்து அவரை அடிச்சே கொன்றிருக்கானுவோ, ஆனா அவர் இறந்ததுக்கு பிறகு என்ன நினைச்சார் தெரியுமா? கால யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்கரமீன். என்னுடைய சமூக மக்கள் என்னுடைய இப்போதைய நிலையை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே. அவங்க மறுமையை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் மறுமையை நேரடியா பார்த்துட்டேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான், எனக்கு சொர்க்கத்தை தந்துட்டான். இந்த வளமான வாழ்க்கையை என் சமூக மக்கள் பார்க்க வேண்டுமே. அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க திருந்துறதுக்கு அது காரணமா ஆயிரும். அவங்க சொர்க்கத்தை பத்தி தெரியாம இருக்கிறாங்க, நரகத்தை பத்தி புரியாம இருக்கிறாங்க, மறுமை வாழ்க்கையை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறாங்க. தெரியாம அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க, என்னைய கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணது அவருக்கு பெருசா தெரியல, இப்படி அநியாயமா அடிச்சு கொன்னுட்டாங்களே அப்படின்னு அவர் கோபப்படல. விவரம் தெரியாம இப்படி தெரிஞ்சுட்டாங்களே, மறுமையை பற்றிய சரியான பார்வை மட்டும் இருந்ததுன்னா அவங்க இப்படி வாழ மாட்டாங்களே. என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டுமே என்று இறந்ததுக்கு பிறகும் அவர் தன்னுடைய மனதில் நினைத்தார் என்று அல்லாஹ் தஆலா அவர் பெருமையோடு பேசுறார். ஏன் சொல்றோம்னா, இதற்கு முந்திய வசனத்துல, இந்த செய்தியை சொல்றதுக்கு முந்திய வசனத்துல தான் நான் ஆரம்பத்துல ஓதி காட்டின வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். வ நக்துபு மா கத்தமு வாசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன் வதரிபு லஹும் மஸ்லன் அஸ்ஹாபல் கரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிராமவாசிகளுடைய வரலாறு வருது. அப்ப என்ன சொல்ல வர்றான்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு தனி நபராக நின்று அந்த சமூகத்திற்கு எதிராக ஏகத்துவத்தை அவர் பேசினார். அதுல உயிர் போனதுக்கு பிறகும் கூட என் சமூகம் நேர்வழி பெற வேண்டுமே என்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது என்று
அல்லாஹ் அவருடைய வரலாற்றை பெருமையோடு பேசுகிறான். இதை மக்களுக்கு நீங்க சொல்லுங்கன்னு நபிகள் நாயகத்திற்கு திருக்குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்ல வர்றான்னா, அவர் வாழ்ந்த காலத்துல ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று அவர் வாழல. அவர் வாழும் காலத்துல அவர் ஆற்றிய அந்த செயல்பாடுகள் இருக்கிறதே, அவர் மரணிச்சதுக்கு பிறகு அவரை பத்தி பேசுற அளவுக்கு அவர் பெருமையோடு வாழ்ந்திருக்கிறார். அதை நீங்க இந்த சமுதாயத்திற்கு நினைவுபடுத்துங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். சொல்ல வந்த செய்தி இதுதான். வாழும் காலம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல. அன்னை ஃபாத்திமா வாழ்ந்த காலம் 28 அல்லது 29 ஆண்டுகள் தான். அது முக்கியமல்ல. வாழும் காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் முன்மாதிரி வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற போது சொல்லுவான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இவர்களுடைய வரலாற்றிலே, நபிமார்களுடைய வரலாற்றிலே அறிவுடைய மக்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நபிமார்களுடைய வரலாறை சொல்லிக்கிட்டு வர்ற இடத்துல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். நபிமார்களின் வரலாறை அவர்கள் சிந்தித்து பார்த்தால் அவங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. அப்படி படிப்பினை பெறுகிற விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருந்தது என்பதற்கு அடையாளம் என்பதை இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அல்லவா. அந்த முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதரின் இதயத்தில் இடம்பெற்றிருந்த அன்னை ஃபாத்திமாவுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான முன்மாதிரிகளை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு திருமண உறவுகள்ங்கிறது ரொம்ப கேலி கூத்தா போச்சு. ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கையில பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து ரோல் மாடலாக எடுத்து வாழுகிற பல படிப்பினைகள் இருந்தாலும் கூட, குறிப்பாக ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பத்திற்கு மணப்பெண்ணாக போகிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, ஒரு தம்பதியருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை ஃபாத்திமாவுடைய வாழ்வு நிரம்ப முன்னுதாரணங்கள் நிறைந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப கேலி கூத்தா போச்சு. நம்முடைய ஊர் சைடுகள் எல்லாம் பார்த்தா அதிகமாக விவாகரத்து வழக்குகள் இப்பொழுது ஜமாத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன வயசுலேயே கல்யாணமாகி சில வருடங்கள் கூட கழிக்கவில்லை, ஈஸியா சொல்றாங்க இவ கூட வாழ முடியாது, அந்த பெண் சொல்லுது இவன் கூட வாழ முடியாது, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு வாழ்க்கையே இல்லாம இருந்தாலும் சரி, இவன் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி பெண்கள் விவாகரத்து கேட்கிற நிலை இன்று நம்ம பகுதிகளில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஜமாத்துக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது. அரசாங்கம் சார்ந்த காலிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே வரக்கூடிய வழக்குகளை, பெரும்பான்மையான வழக்குகளை பார்த்தா விவாகரத்து வழக்குகள் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் விவாகரத்து கேட்கிற அந்த முறை இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக உருவெடுத்திருப்பதை பார்க்கிறோம். என்ன என்ற காரணம் என்றால், திருமண வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பரக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, திருமணத்தை குறித்த இஸ்லாமிய பார்வை என்ன என்பதையும், ஒருத்தர் எப்படியெல்லாம் விட்டுக் கொடுத்து வாழணுங்கிற அந்த முறைகளும் இன்றைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்படாததின் காரணமாக விவாகரத்துக்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை ஃபாத்திமாவினுடைய வாழ்வு நிரம்ப இதற்கு முன்னுதாரணங்களை நாம் காண முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவாங்க, திருமண உறவுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, இந்த திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படுகிற அந்த பாச பிணைப்பு இருக்கிறதே, அது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். திருமண பந்தத்தின் மூலமாக உருவாகிற ரெண்டு இதயங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, இரு உறவுகள் எல்லாம் பின்னால் போய்விடுகிறார்கள். ஆனால் கணவன் மனைவி என்ற அந்த உறவு எல்லா உறவுகளையும் மேலோங்குகிற அளவிற்கு பாச பிணைப்பால் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள் அல்லவா.
இந்த இதயங்களுக்கு மத்தியிலான அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறதே, அது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً لِتَسْكُنُوا إِلَيْهَا. உங்களுடைய ஆன்மாவிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்திருப்பதும் உங்க ரெண்டு பேருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த திருமண உறவு முறை இருக்கிறதே ஏதோ இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற உறவு முறை நீங்க நினைக்காதீங்க. அது நாளை மறுமை வரை தொடருகிற ஒரு நீண்ட உறவு முறை என்று இஸ்லாம் சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். மறுமையிலே சுவனவாசிகளை பார்த்து எப்படி சொல்லப்படும் என்றால், சொர்க்கத்திற்குள் நீங்கள் செல்லுகிற போது உங்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய ஜோடிகளோடு சேர்ந்து நீங்கள் செல்லுங்கள் என்று சுவனத்திற்கு செல்லுகிற போது சொல்லப்படும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நடைபெறுகிற திருமணம் என்ற அந்த உறவு முறை சுவனம் வரை சென்றடைகிறது என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறார். சகோதர சமயங்களை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் அதையும் தாண்டி சொல்லுகிறது. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. உண்மையிலே இந்த உலகத்தில் எத்தனையோ உறவு முறை இருந்தாலும், ஆனா முதல் இந்த உலகத்துல உருவான உறவு முறை கணவன் மனைவிங்கிற உறவு முறை தான். அப்படிதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, தனியா இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உறவா முதலா ஏற்படுத்துறது ஹவ்வா அம்மையார் என்ற அந்த மனைவி என்ற உறவு முறை தான் முதலாவதாக ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகுதான் தாய், தந்தை, சகோதரன் அப்படிங்கிற உறவு முறைகள்லாம் அதுக்கு பின்னாடி தான் வர்றதே தவிர, முதலாக உருவான உறவு முறை கணவன் மனைவி என்ற உறவு முறை. அது மாதிரி அது சொர்க்கத்தில் வைத்து தீர்மானிக்கப்பட்ட உறவு முறை. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள் அல்லவா, அது சொர்க்கத்தில் வைத்து உருவெடுத்த உறவு முறை என்பதையும் கடந்து இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற உறவு முறை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், அது சுவனம் வரை தொடருகிற உறவு முறை என்ற அளவிற்கு குர்ஆன் பேசுகிறார். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமண உறவு முறைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இன்னக்கும் சதுஃப்தஹூன மிஸ்ர, பின்னால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எகிப்தை வெற்றி கொள்வீர்கள். பெருமானார் சொல்றாங்க. அந்த முன்னறிவிப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயே நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் எகிப்து என்பது இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வந்துவிட்டது, இஸ்லாமிய நிலப்பரப்பிற்குள் வந்துவிட்டது. இதை பெருமானார் வாழும் காலத்திலேயே சொன்னாங்க, நீங்கள் எகிப்து நாட்டை ஒரு கட்டத்தில் வெற்றி கொள்வீர்கள். அப்படி வெற்றி கொள்ளுகிற போது அந்த எகிப்து நாட்டிலே உள்ள மக்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏதோ அதிகாரம் இருக்கிறது, நமக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிறதுக்காண்டி ரொம்ப அத்துமீறி நடந்துராதீங்க. அந்த எகிப்து நகரத்து மக்களிடத்திலே நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா, அவர்களுக்கு நம்மிடத்திலே ரஹீமன் வசிலத்தன், அவர்களிடத்திலே அவர்களை பொறுத்தவரையில் நம்மிடத்தில் ரெண்டு வகையான உறவு முறை நமக்கு இருக்கிறது. என்ன உறவு முறை இருக்கிறது என்றால், பிறப்பின் அடிப்படையிலான சொந்தமும் எகிப்தோடு நமக்கு இருக்கிறது, திருமண பந்தமும் எகிப்தோடு நமக்கு இருக்கிறது என்று பெருமானார் சொல்லுவாங்க. மதீனாவில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கும் எகிப்து நாட்டுக்கு மத்தியில் என்ன சொந்தம் இருக்கிறது? பிறப்பின் அடிப்படையிலான சொந்தமும் இருக்கிறது, திருமணத்தின் அடிப்படையிலான பந்தமும் நமக்கு இருக்கிறது. அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் பக்குவமா கண்ணியமா நடந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. என்ன ரெண்டு உறவுகளை பெருமானார் சொன்னாங்களே, இது என்னன்னு பார்த்தா, எப்போதோ நடந்த செய்தியை பெருமானார் அந்த இடத்துல நினைவுபடுத்துறாங்க. உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். அதாவது இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம்பரியத்துல வந்தவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. அந்த ரெண்டு மனைவியில ஒருத்தர் ஹாஜரா அம்மையார். அந்த ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல்ல வந்தவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இத ரசூல்லா சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாக இருந்த அன்னை ஹாஜரா அம்மையார் எகிப்திலே பிறந்தவர்கள். அவங்க எகிப்து நாடு, அவங்களுடைய பூர்வீகம் எகிப்து, கிபுத்தி என்று சொல்லுவார்கள். எகிப்தில உள்ள ஒரு கோத்திரத்துக்கு பேரு. அந்த கிபுத்தி என்ற இனத்துல உள்ளவங்க
அந்த அம்மையாரு எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க. அந்த வழியில பார்த்தா நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாக இருந்த அன்னை ஹாஜரா அம்மையார் எகிப்து வாசியாக இருந்ததினால் அவங்களுக்கும் நமக்கும் பிறப்பில் அடிப்படையிலான சொந்தம் இருக்கிறது. அரேபியர்கள் எல்லாம் அந்த வழியில தான் வராங்க. அன்னை ஹாஜரா அம்மையாருடைய வழியில வந்தவங்க தான் அரேபியர்கள். அந்த அரேபியர்களுடைய பாரம்பரியத்தை பார்த்தா எகிப்துல போய் சம்பந்தப்படுது. அதனால எகிப்துக்கும் நமக்கும் பிறப்பில் அடிப்படையிலான சொந்தம் இருக்கிறது, திருமண பந்தமும் இருக்கிறது. என்ன திருமண பந்தம்? நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்விற்கு மனைவியாக இருந்தவர்களில் அன்னை மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவராக இருந்தாங்க. இந்த அம்மையார் எங்கிருந்து வந்தவங்கன்னு பார்த்தா இவங்களுடைய பூர்வீகம் எகிப்து. இவங்களுடைய பூர்வீகம் எகிப்து. அத பெருமானார் சொல்றாங்க, நம்முடைய தாயார் அன்னை ஹாஜரா அம்மையாருடைய அடிப்படையில பார்க்கும்போது எகிப்துக்கும் நமக்கும் மத்தியிலே பிறப்பின் அடிப்படையிலான சொந்தம் இருக்கிறது. மாரியத்துல் கிப்தியாவை வைத்து பார்க்கும்போது திருமண ரீதியான உறவும் நமக்கு எகிப்து மக்களோடு இருக்கிறது. நான் எகிப்துல உள்ள ஒரு பெண்மணியை மனைவி ஆக்கியிருக்கிறேன், அதனால திருமண பந்தமும் நமக்கு இருக்கிறது. அதனால அந்த மக்களிடத்துல நீங்க வருங்காலத்துல கண்ணியத்தோடு நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிறத பார்க்கிறோமே. இது திருமண பந்தத்திற்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தா நவீன சிந்தனைகளினாலும் அவசர யுகத்தில் வாழ்ந்து பழகிவிட்டதினாலும் பொருளாதார மோகத்தினாலும் இன்று கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலான அந்த உறவு முறையில் மிக இலகுவாக விரிசல் ஏற்படுகிற சூழலை பார்க்கிறோம். சின்ன சின்ன தம்பதிகள் எல்லாம், இளம் தம்பதிகள் எல்லாம் விவாகரத்து கேட்கிற ஒரு நிலை இன்று அதிகரித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் திருமண பந்தத்தை குறித்த சரியான பார்வை, இஸ்லாமிய அந்த பார்வை அவர்களுக்கு இல்லாததினால் தான் இது ஏதோ ஒரு சாதாரண உறவு தானே, சாதாரண ஒப்பந்தம் தானே என்று சொல்லி ஒருத்தர் விலகி செல்லுகிற ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தம்பதிகளுக்கு மத்தியில சரியான புரிந்துணர்வு இல்லை, விட்டுக் கொடுத்து வாழுகிற மனோநிலை இல்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் பல்வேறு முன்னுதாரணங்கள் இருந்தாலும் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்ட அந்த வாழ்க்கை முறை இருக்கிறதல்லவா, அந்த இல்லற வாழ்க்கை இருக்கிறதல்லவா, அது பல்வேறு முன்னுதாரணங்களை இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அன்னை ஃபாத்திமாவுக்கு மத்தியில வாழ்ந்த ஒரு சுமார் 10 ஆண்டு கால வாழ்க்கையில அவங்க பெருசா எந்த ஆடம்பரமான வாழ்க்கையும் அவர்கள் வாழல. ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க, எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்களோ அதே எளிமையை பின்பற்றுகிற விதத்தில் தான் அன்னை ஃபாத்திமாவினுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்தது, பரக்கத் இருந்தது. அந்த குடும்பத்தில் பணம் என்பது பரக்கத்தை தீர்மானிக்காது, பரம் என்பது சந்தோஷத்தை தீர்மானிக்காது என்பதற்கு ஃபாத்திமாவினுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ரொம்ப எளிய வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ஆனா பரக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் உடல்நல சரியில்லாம இருக்கும் போது அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு மாதுளம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கின்ற உடனே தன்னுடைய மனைவிக்காக மாதுளம்பழம் வாங்குறதுக்கு ஓடி வராங்க. அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் இருந்த காசை கொடுத்து ஒரே ஒரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஏழை மயங்கி கிடக்கிறார். அவருக்கு உதவி செய்ய போறாங்க. போன இடத்துல அவர் மயக்கத்தில் இருந்து தெளிவடைந்த உடனே சொல்றாரு, எனக்கு மாதுளம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, தம்பி நீங்க தாரீங்களா என்று சொன்ன உடனே கையில வைத்திருக்கின்ற அந்த ஒரு மாதுளம்பழத்தை பார்க்கிறார்கள். இந்த ஏழைக்கு கொடுக்கவா, தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றவா என்று சற்று யோசித்து விட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவருக்கு கொடுத்துருவான்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மனைவி கேட்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு. நடந்த விவரத்தை சொல்றாங்க. உனக்கு ஆசையா ஒரே ஒரு மாதுளம்பழம், கிலோ கணக்கிலெல்லாம் வாங்கிட்டு வரல, பெட்டி பெட்டியாலாம் வாங்கிட்டு வரல, ஒரே ஒரு மாதுளம்பழம். அப்படித்தான் அவர்களுடைய பொருளாதார நிலை இருந்தது. அந்த கணவன் மனைவியருக்கு மத்தியில் அந்த வாழ்க்கை எவ்வளவு பரக்கத்தாக இருந்தது பாருங்க. வந்து சொல்றாங்க, ஒரே ஒரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்தேன், வர்ற வழியில இந்த மாதிரி நடந்தது. ஒருத்தர் கேட்டாரு, நான் அவருக்கு கொடுத்துட்டேன், மனசு கேட்காம கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதை மனம் போந்து ஏத்துக்கிட்டாங்க. நீங்க சரியா தான் நடந்திருக்கிறீங்க,
அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டாங்க. இன்றைய பெண்கள் மாதிரி பேசல, எங்க வீட்டுல உள்ளவனுக்கே சாப்பாடு இல்ல, இதுல தானம் ஒரு கேடா. இன்னைக்கு அப்படித்தானே கேட்டிருப்பாங்க, வீட்டிலேயே இங்க பட்டினியா இருக்கு, இதுல இவர் பெரிய தானம் பண்ணிட்டு வாராராம், பெரிய கொடை வள்ளல் நினைப்போ, இவர் பாட கழிக்கிறதே பெரும்பாடா இருக்குன்னு சொல்லி பெரிய கலவரமே வந்துடும். ஆனா பாத்திமா நாயகி அதெல்லாம் புரிஞ்சவங்கிறதுனால, அல்லாஹ்வுடைய தூதரின் வளர்ப்பு சரியாக இருந்ததினால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, நல்லதுதான் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்க்கிறாங்க. அதற்கு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூடை நிரம்ப மாதுளம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. இதை உங்கள்ட்ட ஒரு ஆள் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த கூடையை வாங்கி பார்க்கிறாங்க, அதுல 9 மாதுளம்பழம் இருக்கு. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது எனக்குரிய மாதுளம்பழம் இல்ல, நீங்க வீடு தவறி இங்க வந்துட்டீங்க, வீடு மாறி வந்துட்டீங்க, வேற யார்கிட்டயும் கொடுக்க சொன்னத என்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்ன உடனே, இல்ல உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்ன உடனே இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷரு அம்சாலிஹா. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ, அது மாதிரி 10 மடங்காக அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு சொல்லும் போது, ஒரு ஏழைக்கு ஒரு மாதுளம்பழத்தை நான் கொடுத்துட்டு வந்தேன், அல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தா 10 மடங்கா கொடுக்கணும், 10 பழம் இருக்கணும், இதுல 9 தான் இருக்கு, அதனால இது எனக்குரியது இல்லைன்னு சொன்ன உடனே பின்னால் மறைத்து வைத்திருந்த ஒரு பழத்தை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். இதை நான் உங்களை சோதிக்கிறதுக்காண்டி தான் இப்படி செஞ்சேன், இதுவும் அந்த கூடையில இருந்ததுதான் சொன்ன உடனே சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக அவங்க இறை வசனங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, இருக்கிறத கொண்டு போதுமாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையும் பரக்கத்தின் மீது ஆர்வமும் அவர்களுக்கு இருந்ததனால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பரக்கத்து நிறைந்ததாக இருந்தது. ஏழ்மையாகத்தான் வாழ்ந்தாங்க, ஆனா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. பெருமானாருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருந்தது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், எவ்வளவு சாதாரணமான நிலையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒரு நாள் பெருமானார் தன்னுடைய மனைவி ஆயிஷாவோடு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரர் வந்து நபி அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் விசேஷமான சாப்பாடு செஞ்சிருக்கிறேன், நீங்க வாங்க என்று சொல்லி அழைக்கும் போது நபி அவர்கள் அன்னைக்கு சாப்பிடாம பசியோட தான் இருக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஆயிஷா நாயகியை காட்டி கேட்டாங்க, ஆயிஷாவும் என் கூட வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் விருந்துக்கு வந்து அழைக்கிறாரு, விருந்துக்கு அழைச்சவர் பெருமானாரை தான் கூப்பிடுறாரு. நபி அவங்க கேட்கிறாங்க, என் மனைவியையும் நான் கூட்டிக்கிட்டு வரலாமான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எவ்வளவு சாதாரணமானதாக இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு நெருக்கடியில இருந்தா அவங்க அப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாங்க, ஆயிஷாவும் வரட்டுமா. வந்த சஹாபிக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. அவரும் வந்து ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது, அவர் சாதாரண நிலையில இருந்தவர். அவருக்கு அவருடைய உணவு போக ஒரு ஆள் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப அவர் சொன்னார், இல்ல யா ரசூலுல்லாஹ், நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேரை கூட்டு போயிட்டு ஒண்ணு இல்லாம இருக்கிறத விட நீங்க மட்டும் வாங்க, உங்க அளவுக்கு தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த விருந்தை ஏத்துக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அப்படின்னா நான் வரல, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்றதாங்க. ஏன்னா தன்னுடைய மனைவியை பசியோடு வெறுக்க வச்சுட்டு தான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வர்றது அவ்வளவு சரியா பெருமானாருக்கு தெரியல, திருப்தியா தெரியல, அதனால வேண்டான்றதாங்க. அவர் போயிடுறாரு. ஆனா அவருக்கு மனசு கேட்கல. கொஞ்ச நேரம் ஆச்சு, 2வது முறையாவும் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் வீட்டுக்கு எப்படியாவது சாப்பிட வாங்கல அப்படிங்கிறாரு. இப்பவும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷாவை கூட்டு வரட்டுமா. 2வது முறையாவும் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்க மட்டும் வாங்க. அப்படின்னா நான் வரல, போயிட்டு வாங்கன்றதாங்க. 2வது முறையாவும் போயிடுறாரு. சில நிமிடங்கள் கழிக்கிறது, ஆனா அவருக்கு வீட்டுல இருக்க கொள்ளல. அவர் 3வது முறையா ரசூலுல்லாஹ்ட்ட வாராரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்ற. அவரும் சாப்பிடல. அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு அப்படின்னு அவருடைய மனசு சரியில்லை, அதனால அவரும் சாப்பிடல, அவரும் அப்படி இருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3வதாவும் அதே வார்த்தையை கேட்டாங்க, ஆயிஷாவை கூப்பிட்டு வரட்டுமா. உடனே அவர் சொன்னாரு, சரி பரவாயில்ல, நீங்க ஆயிஷா நாயகியை கூட்டிட்டு வாங்க
நாம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் 3வது முறையாக அனுமதி கொடுத்தவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அவருடைய வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் விருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படித்தான் பெருமானாருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கையோ வசதியான வாழ்க்கையோ வாழ நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க விரும்பல. அல்லாஹ் யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ கொடுத்த இறைவன் பெருமானாரை வசதியாக வாழ வைக்க முடியாதா? அவங்க அடிப்படையிலேயே வசதியானவர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் இழந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்தினுடைய அலங்காரம் தனக்கு தேவையில்லைன்னு அவங்க வாழ்ந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது, சாதாரணமாக இருந்தது. இப்ப ஆயிஷா நாயகி அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க அந்த விருந்துல கலந்துகிட்டு வந்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக எளிமையானதாக இருந்தது. இந்த எளிமையிலிருந்து பாடம் படித்த அன்னை ஃபாத்திமாவுடைய வாழ்க்கையும் ரொம்ப சாதாரணமா இருந்தது. ஏழ்மையில இருந்தாலும் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா அவங்க வாழ்ந்தாங்க. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளின் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அது உடனடியாக தீர்த்து வைக்கப்பட்டு அது சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்திருப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா நாயகியும் வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமாசா பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 பேருக்கு மத்தியில சண்டை வந்துருது. என்ன சண்டை வந்துருது? ஃபாத்திமா நாயகி இருக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவிதையை பாடுறாங்க. அது வேறொருவர் பாடிய கவிதை. அந்த கவிதையை அன்னை ஃபாத்திமாவுக்கு முன்னாடி இவங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கவிதையை பாடினாங்கன்னா, இன்னன் நிஸாஅ ஷயாத்தீனு குலிகன லனா, இந்த பெண்கள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்ட ஷைத்தான்களாக இருக்கிறார்கள். இந்த பெண்கள் எல்லாம் நமக்காண்டி படைக்கப்பட்ட ஷைத்தான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கவிதையில வருது. ஒரு மாதிரி பெண்களை நக்கல் பண்ற மாதிரி. ஷைத்தான் எந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இறை வணக்க வழிபாடுகள்ல இருந்து நம்ம திசை திருப்பி விடுறதுக்கு பல நேரங்கள்ல இந்த பெண்கள் காரணமா அமைஞ்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க அல்லவா, பெண்கள் என்பவர்கள் ஷைத்தானுடைய வலைகளாக இருக்கிறார்கள். மனிதர்களை ஆண்களை அல்லாஹ் தஆலா பல நேரங்கள்ல தவறான வழிக்கு நடத்துறதுக்கு பெண்களை வச்சு அல்லாஹ் அந்த காரியத்தை ஷைத்தான் பயன்படுத்துறான் என்ற கருத்துல சொல்லுவாங்க அல்லவா. அது மாதிரி ஒரு கருத்துல உள்ள கவிதையை இந்த பெண்கள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்ட ஷைத்தான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பதில் சொல்லும் முகமாக சொன்னார்கள், நாங்க ஷைத்தான்கள் இல்ல, நாங்கள் நறுமணம் கமழுகிற செடிகளாக இருக்கிறோம், எங்களை தேடி நீங்க தான் வாரீங்க என்ற கருத்துப்பட உள்ள வாசகத்தை அப்படி படிக்கிறாங்க. இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு பதில் பேச 2 பேருக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு. பொதுவா கணவன் மனைவி அப்படித்தானே, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா சண்டை வந்துடும். ஏதோ அளவோடு இருந்தா அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். கூட கொஞ்ச நேரம் போன்லயோ நேர்லயோ, போன்ல பேசினா நிறைய சண்டை வந்துடும், நேர்ல பேசினாலும் வந்துடும். அதனால கொஞ்சம் அளவோட வச்சுக்கணும். கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டாலே ஏதாவது ஒரு பலாய் வந்துடும். இவங்க யாரையா பத்தி சொல்லுவாங்க, அவங்க யாரையா பத்தி சொல்லுவாங்க. உடனே உன் அக்கா தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா, உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லி இவர் ஆரம்பிப்பாரு. இப்படி போன்லயோ நேர்லயோ எதுலயோ ஒண்ணு அதிகமா பேசிட்டா சண்டை வந்துடும். அதனால அளவோட வச்சுக்கணும். இப்ப 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஃபாத்திமா நாயகி வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் அளவோட பேசி இருக்கலாமே, கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பேசி இப்படி கோவப்பட்டுட்டு வெளியே போச்சிட்டோமேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. எல்லாம் பக்கத்துல தானே, மகளுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தது, உங்களுடைய மருமகன் கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னோன்னா அவர் எங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. மஸ்ஜித் நபவியில ஒரு ஓரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறாங்க. மண் தரையில அவங்க அப்படியே படுத்திருக்காங்க. சட்டை கூட போடல, ஒரு துண்டு மட்டும்தான் மேல போர்த்தி இருந்தாங்கன்னு வருது. மண் தரையில படுத்திருக்கிறாங்க, முதுகெல்லாம் மண்ணா ஒட்டி கிடக்கு, அப்பாவியா படுத்திருக்கிறாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போய் நின்றுட்டு ரசூலுல்லாஹ் யா அபா துராப் கும் அப்படிங்கிறாங்க. மண்ணின் தந்தையே எழுந்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. மண்ணின் தந்தையேன்னு ஏன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா மண்ணா இருந்தது. அதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மண்ணில் வந்து படுத்திருக்கிறீங்களே எழுந்திருங்கன்னு சொன்ன உடனே
பதறி அடிச்சுக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வீட்டுல கோவப்பட்டுட்டு இங்க வந்திருக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் மீண்டும் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் அனுமதி கேட்டு உள்ள போன உடனே ஃபாத்திமா நாயகிடத்துல சொன்னாங்க, உன் கணவனிடத்தில் நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது என்ன யாது? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்கல. நீ செஞ்சது சரியா அவர் செஞ்சது சரியா அப்படின்லாம் சொல்லல. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. 3 முறை இப்படி சொல்லி 3 முறையும் ஃபாத்திமா நாயகி மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு சமாதானம் ஆனாங்க. இப்ப ஃபாத்திமாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் கணவர் உன் மீது அதிருப்தியுற்றிருக்கிற நிலையில் மரணம் உனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நீ பெற முடியாது. அதனால எச்சரிக்கையாக உன்னுடைய மறுமை வாழ்க்கை வளமாக வேண்டும் என்றால் நீ உன்னுடைய கணவனிடத்தில் ஒழுங்கா நடந்துக்கன்னு சொன்னதுக்கு பிறகு, எச்சரிக்கை விடுத்ததுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சில உபதேசங்களை செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கிறத பார்க்கிறோம். ஆக கணவன் மனைவிகளுக்குள் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்று பூதாகரமாக ஆக்கப்படுகிறது. பெற்றோர்கள் அதில் தலையிட்டு அதை சுமூகமாக முடித்து வைக்க வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் கூட, பெற்றோர்கள் கூட பல இடங்கள் அந்த பிரச்சனையை பெரிதாக்குகிற விதத்தில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இதன் காரணமாக விவாகரத்துக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கையிலே முன்னுதாரணமாக சொல்லப்படுகிற அளவிற்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது. அவைகளை புரிந்து கொண்டு அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நேரத்தின் அருமை கருதி இதோடு முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.